இந்தியா ஒருநாள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாக தோனி தொடர்வது பதவி வகிக்கலாமா அல்லது இளம் வீரர் விராட் கோலியை கேப்டனாக நியமிக்கலாமா என்ற கேள்விக்கு நியூஸ் 7 தமிழுடன் மக்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். என்னோட விருப்பப்படி டோனி தான் பெஸ்ட்டுன்னு. ஏன்னா டோனி வந்து அவரோட கேப்டன்ஷிப் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா அவரோட கேப்டன்ஷிப் வந்து விளையாடுறதுக்கு எல்லோரும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து பேட்டிங் ஆடுறதும் சரி பவுலிங் ஆடுற எல்லாமே கரெக்டாக இருக்குது. எந்தெந்த பவுலர் எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த பேட்ஸ்மேன் எந்தெந்த ஆர்டரில் இறக்குறது, அப்படிப்பட்ட ஐடியாலாம் அவர்கிட்ட இருக்குது. அவர் கேப்டனாக இருக்க வரைக்கும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வரல. நல்லா டிசிப்ளினாக டீமை கொண்டு போவார். கோலி வந்து பாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ் மட்டும் இப்போ வந்து கேப்டனாக ஆகிருக்காரு. அப்போ அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஆகி இசாந்த் சர்மாவுக்கு பேன் ஆகிருந்து. இதே தோனி கேப்டன்ஷிப் இருந்ததுன்னா எந்த பேனுமே இருக்காது. நல்ல டிசிப்ளினான டீம் இருக்கும். ஒன் டே கிரிக்கெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கூல் கேப்டன் தேவை. ஸோ அதுக்கு வந்து தோனி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். கோலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ தான் ஒரு சீரியஸ் முடிச்சிருக்காரு, டெஸ்ட் சீரியஸ் ஸ்ரீலங்கா கிட்ட. ஸோ அவருக்கு அந்தளவுக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சிக்கு வந்து ஒன் டேக்கு இன்னும் வரல. ஏன்னா நெக்ஸ்ட் கம்மிங் சீரீஸில் வந்து 2020 வேர்ல்ட் கப் வரப்போகுது நெக்ஸ்ட் இயருக்கு. ஸோ அது வரைக்குமாவது அட்லீஸ்ட் தோனி இருக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா அந்த டென்ஷன் எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஆல்வேஸ் வந்து அவருக்கு பொறுத்து கரெக்டாக இருக்கும். கோலி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, இன்னும் கண்டிப்பாக தேவைப்படும் அவருக்கு. தோனி வந்து கோல் மைண்டட். அப்புறம் அந்த 2020 மேட்ச் 2020 நம்ம வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் 50 ஓவர்ஸில் வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நிறைய இதில் ஃபைனல்ஸ் போயிருக்கோம், செமிஃபைனல்ஸ் போயிருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவில் கூட செமிஃபைனல்ஸ் போயிட்டு ஆஸ்திரேலியாக்கிட்ட இது பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கூலாக இருப்பார், யாருக்கிட்டையும் கோவப்பட மாட்டார். என்ன தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் அவர் ரிலாக்ஸ் மைண்டடாக இருப்பார். விராட் கோலியை பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்ரீலங்கன் டெஸ்ட் சீரிஸ் ஜெயிச்சதுனால எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேப்டனாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, அது நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா, இது ஒன் டே கேம். ஓகேங்களா, ஒன் டே கேமை பொறுத்த வரைக்கும் தோனியோட லெவல் வேறு. ஓகேங்களா, அவரோட ஃபினிஷிங், அவரோட அந்த கிரவுண்டில் பிளேயர்ஸை வச்சுக்கிறது, அண்ட் தென் அவர் கூல் கேப்டன் சொல்கிறது, அந்த கிரவுண்டில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அண்ட் தென் அதர் பிளேயர்ஸை அவர் எப்படி ட்ரெயின் பண்ணுறாருன்ட்டு. இப்போ விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு ஆக்ரோஷமாக இருக்காரு. அண்ட் தென் அதர் பிளேயர்ஸும் அதே மாதிரி. ஸோ ஓகே, கேப்டனே எப்படி இருக்காங்க சொல்லிட்டு அவரும் அந்த ஆக்ரோஷத்தில் ஈடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் விராட் கோலிக்கு இன்னும் மெச்சூரிட்டி லெவல் கேப்டன் ஒன் டேக்கு வரலன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ தோனியே ஓகே நெக்ஸ்ட்டு வேர்ல்டு கப் வரைக்கும் தோனி இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து தோனியை வச்சு நம்ம ட்ரை பண்ணோம். எல்லாமே போயிட்டு இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஒரு இளைஞர்களை வச்சு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து விராட் கோலியை வச்சு பண்ணோன்னா ஒரு புது புது ஐடியாக்கள் கிடைக்கும். புது புது என்ன சொல்கிறது, மூமெண்ட்டு அந்த மாதிரி வேறு ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். நம்ம பலதரப்பட்ட ஐடியாக்கள் கிடைக்கும். ஏன்னா யங் பிளட்ன்றது வந்து யங் பிளட்ன்றது எந்த டைம் எப்படி டிசிஷன் எடுக்கணும் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ப்ரெஷரில் யாருமே வேலை செய்யும். ப்ரெஷரில் வேலை செஞ்சாலும் வில் கெட் சம் குட் ஐடியாஸ் பிகாஸ் தே ஆர் யங்.